இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரோடும் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆர்பி உதயகுமார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காத்திருந்து பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம் சார்? பிரேமலதா அவர்களின் தாயார் மரணம் தொடர்பான இரங்கல் என்று சொன்னாலும் அது உண்மையாக இருக்காது. இரண்டு அரசியல்வாதிகள் சந்தித்துக் கொள்ளும் போது அரசியல் பற்றி தான் பேசுவார்கள். தேர்தல் நேரத்தில் கூட்டணி பற்றி தான் பேசுவார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவர்தான் இறுதி வடிவம் எடுக்க வேண்டும், இறுதி முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து விட்டார்கள். எனவே உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மனசாட்சியாக செயல்படுகிறார் என்பது நமக்கு தெரியும். கூட்டணி பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பார். பிரேமலதா அவர்கள் அதற்கு அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது நமக்கு போக போகத்தான் தெரியும். காரணம், டிசம்பர் மாதம் பிறகுதான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் சேர்வதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இறுதியில் தேமுதிகவின் பேர வலிமையை கூட்டுவதில் போய் முடியும். அதிகப்படியான இடங்களை கேட்பதிலே திமுக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கேட்பார்கள். அதிமுக கூட்டணியில் தேமுதிக அதிக இடங்களை கேட்கும். ஒரே நேரத்தில் இரண்டு கட்சிகளுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியது ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்பே அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. துரைமுருகன் கூட அதை பற்றி குறிப்பிட்டு ஒரு முறை கடினமான விமர்சனங்களை எல்லாம் வைத்திருந்தார். எனவே ஒரு கட்சி அவ்வாறு செய்வதும் இயற்கை தான். அதிக சீட்டுகள் பெற வேண்டும் என்பது ஒரு கட்சியின் இயற்கையான நோக்கம்தான். ஆக தேமுதிகவை பொறுத்தவரையில் கூட்டணி ஆப்ஷன் ஓபன் என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் உண்மையிலேயே அந்த இரங்கல் செய்தி கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்பு நடந்த விஷயம். மதுரைக்கு வந்த பிறகு இரங்கலை தெரிவிப்பது அல்லது வேறு பொது இடத்தில் வைத்து இரங்கலை தெரிவிப்பது இதெல்லாம் கொஞ்சம் கற்பனையிலே சரியான காரியமாக எனக்கு தெரியவில்லை. பின்னால் அரசியல் இருக்கிறது, கண்டிப்பாக கூட்டணி அரசியல் தான். நிச்சயமாக. நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.